கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4வது வசனம். கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தைப் போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். அன்பானவர்களே, ஒரு மனிதனுக்கு எப்படியெல்லாம் பிரச்சனை வரும், எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் நமக்கு எப்படி துணை நிற்கிறார் என்கிற அந்த ஒரு உன்னதமான ஒரு சூழலைத்தான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. என்னென்னா, கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கு. அதாவது சில காலங்களுக்கு முன்பு சுனாமி வந்துச்சு. இந்த சுனாமி சுனாமியை சொன்னால் பெரு வெள்ளம்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இந்த மலைச்சரிவு கூட சமீபத்தில் வயநாடுங்கிற இடத்துல கேரளாவில் நடந்துச்சு. அப்போ அந்த வெள்ளப்பெருக்கு, அதாவது மலை மேலே பயங்கரமாக மழை பெஞ்சு அந்த தண்ணி மழை நீரெல்லாம் வெள்ளமாக பெருக்கெடுத்து வர்றப்ப வீடு, அதாவது மதில் செவுறு, வீட்டை சுற்றி மதில் கட்டியிருப்பாங்க, அந்த மதிலையெல்லாம் அடித்து உடச்சி எடுத்து அந்த வீடுகளையும் அடித்து உடச்சி எடுத்துட்டு மலையிலிருந்து எல்லாத்தையும் கீழே கொண்டு போயிடுச்சு. அது இருந்த இடமே தெரியலை, அந்த வீடுகள் இருந்த இடமே தெரியல. நிறையா பேர் இறந்து போனாங்க. இந்த சம்பவத்தை நம்ம ஊடகத்தில் எல்லாம் பார்த்தோம். அதே போல் சுனாமி வந்த காலத்துலேயும் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, பல கடற்கரை ஓரத்தில் இருந்த வீடுகள் கடைகள் எல்லாம் அதுக்கு கட்டப்பட்டிருந்த மதில் சுவரையெல்லாம் உடைச்சிட்டு வீடுகளையும் உடைச்சிட்டு போனதை நாம் பார்க்குறோம். எதுக்கு மதில் சுவர் கட்டுறாங்க அப்படின்னா, ஒரு பாதுகாப்பு. வீடு 4 பக்கம் சுவரில் தான் கட்டுறோம், அந்த வீட்டை தாண்டி ஒரு சுவர் கட்டி வச்சுருப்பாங்க, காம்பவுண்ட் வால். அது எதுக்குன்னா இந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ இந்த வெள்ளம் அந்த மதில் சுவரை உடைச்சி வீட்டையும் உடைச்சிட்டு போயிடுச்சு. அப்போ எவ்வளவு அதுக்கு எவ்வளோ சக்தி இருந்திருக்கும் பாருங்கள், அந்த பெரு வெள்ளத்துக்கு. அந்த மாதிரி இருக்குதாமா இந்த கொடூரமானவர்களின் சீறல். கொடூரமானவர்கள் நம்ம மேலே தொடுக்கிற அந்த இது இருக்குது பாருங்கள், அது எப்படி சொல்கிறது, நம்ம மேலே அவங்க வச்சிருக்கிற வெஞ்சன்ஸு, நம்மளை தாக்குகிற விதம் எப்படி இருக்கா, அந்த பெரு வெள்ளம் மாதிரி இருக்கா, மதில் செவரியே உடைச்சிட்டு போகிற அளவுக்கு இருக்குது. அப்போ எல்லா மதில் செவர்னா பாதுகாப்பு, எப்பேற்பட்ட பாதுகாப்பையும் உடைத்தெறிகிற மாதிரி அந்த பொல்லாதவர்களுடைய சீறல் தாக்குதல் இருக்குமாம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கூட நீங்கள் ஏழைகளுக்கு பலன், அவங்கள தாக்கு பிடிக்க முடியாதவங்க இருப்பாங்க பாருங்கள், அவங்கள எதிர்கொள்ள முடியாதவங்க, அந்த கொடூரமானவர்களை எதிர்கொள்ள முடியாதவங்க இருப்பாங்க. ஒருத்தன் எப்போ கொடூரமாவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவனுக்கு எல்லா வசதி இருக்கிறப்ப கொடூரமானவன் ஆயிரும். ஆமாம், திமிரில் தான் அப்படி ஆகிறது. பார்த்துக்கலாம், பணமா, பதவியா, பட்டமா, பொருளா, எல்லாம் என்கிட்ட இருக்குது, நான் யாரை அழிக்கணும்னு நினைக்கணும் அவனை அழிச்சிருவேன், பார்த்துடலாம் அப்படிங்கிறான். பார்த்தீங்களா? அப்போ அவனை எதிர்கொள்ள முடியாதவன் இருப்பான், அவன் ஏழையாக இருப்பான், வசதி இல்லாதவனாக இருப்பான். அப்படிப்பட்ட ஏழை, உண்மையுள்ள ஒரு ஏழை மகனுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, பலனாக இருப்பார். அந்த ஏழை பலன் கொள்ளுவான். சரி, பரவாயில்ல, வரட்டும், அவன் எப்பேற்பட்ட பெருவெள்ள இறைச்சலை போல் வந்தாலும் சரி, என் ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறாரு, நான் எந்த தவறும் பண்ணலை, நான் கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறேன், கடவுள் என் பக்கத்தில் நிற்கிறார் என்கிற பலன் அவனுக்குள்ளே இருக்குவான். அந்த பலன் யாருன்னா கர்த்தர். கர்த்தர் அவனுக்கு பலனாக இருப்பார். நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன், நீ திடங்குள்ளு, தைரியமாக இரு. உன்னை நெருக்கிறான் அவன், அந்த கொடூரமானவன் உன்னை நெருக்கிறானா, நீ திடனுள்ளவனா இரு, தைரியமாக இரு, பார்த்துக்கலாம். அந்த தைரியம் யாருன்னு கேட்டிங்கன்னா கர்த்தர். அவன் எந்த விதத்துலையும் சோர்ந்து போயிடக்கூடாது, பயந்து ஓடிடக்கூடாது.
ஆச்சா, நீ தைரியமாக இரு, நீ திடன் கொண்டு இரு, நீ பலம் கொண்டு இரு, நான் இருக்கிறேங்க. அந்த பலனும் அந்த திடனும் தான் கர்த்தர். அவனுக்குள்ளே இருந்து கிரியை செய்வார். அடுத்து சொல்கிறாரு, பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். அப்படி அவன் வந்து உன்னை அட்டாக் பண்ணுறப்போ அவங்ககிட்டருந்து நீ தப்பிச்சு போகிறதுக்கு உனக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணியிருப்பார். நீ என்கிட்ட வா, நான் பார்த்துக்கிறேன் அவனை அப்படின்னு இன்னொருத்தன் வந்து நிற்பான். உண்மையாக கடவுளுக்கு பயந்து எல்லா வல்லமையும் உள்ள ஒருத்தன் வந்து நம்ம பக்கத்தில் நிற்பான். நீ பயப்படாத, நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு கர்த்தர் அவனை அனுப்பியிருப்பார். அப்போ அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு அவனை விட ஒரு பலமுள்ளவனை கர்த்தர் அங்கே ஆயத்தப்படுத்தி இருப்பார். அது மட்டும் இல்லை, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானவன். கடுமையான வெயில், அந்த வெயிலில் நம்ம பிரயாணப்பட்டு போயிட்டுருக்குறோம். அப்போ வெயிலில் பயணம் பட்டால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். களைச்சி போயிடுவோம், இழைச்சி போயிடுவோம், தண்ணி தாக எடுக்கும். எங்கேயாவது ஓய்வு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்காதா, உட்கார்றதுக்கு கொஞ்சம் இடம் இருக்காதா அப்படிங்கிற அந்த ஏக்கம் மனசுக்குள்ளே இருக்கும். ஏன்னா கடுமையான வெயில். அப்போ அந்த வெயிலில் அவதிப்பட்டு போயிட்டுருக்கிறவனுக்கு ஒரு அழகான நிழல், ஒரு பெரிய மரத்தினோட நிழல் கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கர்த்தர் நமக்கு நிழலாக இருப்பார். அந்த நிழலில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ, அந்த நிழல் நமக்கு எவ்வளோ சமாதானப்படுத்துமோ, அந்த நிழல் எப்படி நமக்கு புத்துயிர் பெற செய்யுமோ, அதுபோல் கர்த்தருடைய நிழல் நம் மீது இருக்கு. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறப்ப அந்த அந்த நிழலில் நாம் நிற்கிறப்ப நமக்கு எவ்வளோ சந்தோஷம் வரும். அப்பா, நல்ல வேலையை ஒரு நல்ல இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம், இங்கேயே இருப்போம், ஓய்வு எடுப்போம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த அந்த ஒரு திருப்தி அந்த இடத்துக்கு வந்துடும், கர்த்தர் கொடுப்பார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட கர்த்தரைத்தான் நாம் என்ன பண்ணுறோம்? அன்றாடம் வணங்கி கொண்டு இருக்கோம். இப்படிப்பட்ட கர்த்தர் தான் நமக்கு பக்கத்தில் இருக்கிறார். ஆனால் நாம் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கக்கூடாது. எதனால் நம்ம வந்து கர்த்தர் கொடுக்குற திடனையும், கர்த்தர் கொடுக்குற பலனையும், கர்த்தர் கொடுக்குற அடைக்கலத்தையும், கர்த்தர் நம்மை ஒதுங்குகிற நிழலாக இருக்கிறாரு, இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம எப்போ இழந்து போகிறோம் அப்படின்னா நம்ம நம்பிக்கை இல்லாத பதம். கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லாத இருக்கிறப்போ நம்ம இதையெல்லாம் இழந்துடும். அப்போ ஒரு முழு நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு நம்ம முழு நம்பிக்கையோடு இருக்கிறோன்னு வைங்களேன். அப்போ கர்த்தர் நமக்கு நிழலாக இருப்பார். ஒரு சகோதரி சொன்னாங்க, என் பொண்ணுக்கு வந்து நான் பொய் பேச கற்றுக் கொடுத்துருக்குறேன். சமயத்துக்கு தகுந்த மாதிரி அவர்களை வந்து அந்த பிள்ளையை வந்து நான் பேச சொல்லி கொடுத்துருக்குறேன். என் பொண்ணு இது வரைக்கும் பொய் பேச மாட்டா, உண்மையாக தான் பேசுவா, கடுமையாக உழைப்பா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்வா. ஆனால் இப்போ வேலை செய்கிற இடத்துல அவளை நான் வந்து பொய் பேச சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, இல்லை அந்த இடத்துல அப்படி தான் இருக்கணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அந்த இடத்துல அந்த மாதிரி இருந்தால் கர்த்தர் துணையாக இருக்க மாட்டார். நீங்கள் சொல்கிற பொய்யும் அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி பேசுங்கிற பேச்சும் அதுதான் அவங்களுக்கு துணையாக நிற்கும். அது நிரந்தரமாக இருக்காது. அவள் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது. அவளாகவே இருக்க வேண்டும், நானாகவே இருக்க வேண்டும். கர்த்தர் எதை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரோ அதுபடி தான் நாம் இருக்கணும். சமயத்துக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மை மாற்றிக்கிட்டு பொய் பேசுகிறதும், நம்முடைய சமயத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிற அந்த மாதிரியான நிலை நமக்கு இருக்குமானால் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்க மாட்டார், நமக்கு நிழலாக இருக்க மாட்டார், நமக்கு திடனாக இருக்க மாட்டார், நமக்கு அடைக்கலமாக இருக்க மாட்டார், நமக்கு பலனாக இருக்க மாட்டார். ஏன்னா இப்போ நம்ம கர்த்தரை நம்பலை, பொய்யை நம்புகிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருக்கிறபடியினால்தான் நாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். அன்பானவர்களே, நிச்சயமாக நாம் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற வார்த்தையின்படி முழுமையாய், நம்ம சமயத்துக்கு தகுந்த மாதிரி வாழாமல் முழுமையாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உண்மையாய் நாம் வாழ்கிற போது நிச்சயமாகவே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பலன், திடன், அடைக்கலம், நிழல் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூடவே இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. கர்த்தாவே, நாங்கள் எங்களை முழுமையாய் உம்மிடத்தில் அர்ப்பணித்து, முழுமையாய் உம்மீது நம்பிக்கை வைத்து, முழுமையாய் உம்மீது விசுவாசம் வைத்து, நீர் கொடுக்கிற
அந்த பலனையும் திடனையும் அடைக்கலத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிழலையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்தும். எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்களாகவே இருந்து முழுமையாய் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.